மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நம்ம என்எம்எம்எஸ் தேர்வுக்கு வரக்கூடிய மேட் பகுதியில் இருக்கக்கூடிய கணக்குகளுக்கு மாடல் கணக்குகள் பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த கணக்கு பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் இந்த கொஷின் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வார்த்தை பேட், டிசிவி, எஃப்இஎக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் எப்படி பார்க்கணுன்னா, இந்த முதல் நம்பருக்கும் இந்த பி இருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற முதல் நம்பரும் ரெண்டாவது இதில் இருக்கிற முதல் நம்பருக்கும் அதுக்கப்புறம் இந்த அடுத்து இருக்கக்கூடிய இந்த இதில் இருக்கக்கூடிய முதல் நம்பருக்குள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வார்த்தையில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் பார்த்திங்கன்னா பின்னு ஆரம்பிக்குது, சரியா? அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு வார்த்தை விட்டு பிக்கு அடுத்து என்ன வரும், சி வருமா, சியை விட்டு அடுத்து டி கொடுத்துருக்குறாங்கங்க, சரியா? அடுத்ததாக டிக்கு அப்புறம் என்ன இருக்கும், இ இருக்கும், சரியா? அந்த ஈயை விட்டுட்டு அடுத்ததாக எஃப்னு இங்கே ஆரம்பிக்குது, சரியா? இதை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இந்த கணக்கு ஈஸியான கணக்கு தான். இது ஈஸியான இது தான். இப்போ இந்த மாதிரி பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கனாக்கா, எஃப்க்கு அடுத்தது ஜி முடிச்சுட்டு ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லெட்டர் ஆரம்பிக்கும், சரியா? இப்படி இந்த ஃபஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்ச உடனே இந்த ஆப்ஷன்ஸில் எங்கேயாவது ஹெச்சில் ஆரம்பிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஹெச்சில் ஆரம்பிக்குது. ஆனால் சில நேரம் ஹெச்சில் ஆரம்பிக்கக்கூடியது 1 2 தான் இருக்கும், மீதி 2 வேறு எதனா நம்பரில் ஆரம்பிக்கும். அப்போ அதை ஒமிட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டில் எது வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கடுத்து சீக்கிரமாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாமே ஹெச்சில் ஆரம்பிக்கிறதுனால அடுத்து இந்த ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நம்பருக்கு போகணும். இதுலேயும் பாருங்கள், ரெண்டாவது நம்பரும் ஏன்னு ஆரம்பிக்குதா, ஏக்கு அடுத்து பி வரணுமா, பியை விட்டு அடுத்ததுன்னா சி. அப்போ ஒரு லெட்டரை விடுத்து அடுத்த லெட்டர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சிக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் சி எடுத்துருக்குறாங்க. அப்புறம் சிக்கு அப்புறம் என்ன வரும், டி விட்டு இ வரணும், டியை விட்டுட்டு இ வரணும், சரியா? டியை விட்டுட்டு இ வரணும். இந்த இ இருக்குது. அப்போ ஏற்கனவே நம்ம ஹெச் கண்டுபிடிச்சோம். இப்போ இ இருக்குதா, சாரி, இ கொடுத்துருக்குறாங்களா, அதுக்கப்புறம் எஃப் விட்டுடணும், இஎஃப் அடுத்து என்ன வரும், ஜி வரும், சரியா? இப்போ இது 2 லெட்டர் கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ 2 லெட்ரு இந்த மாதிரி ஹெச்ஜின்னு ஆரம்பிக்கிற எதனா நம்பர் இருக்குதான்னு பாருங்கள். இதை பாருங்கள், இது 3மே ஹெச்ஜின்னு ரெண்டாவது லெட்ரு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இது இருக்கு இல்லையா, அப்போ இது ஆன்சராக வராது, இதை விட்டுடணும். அடுத்ததான் மூணாவது, அப்புறம் மூணாவதுக்கு போகணும். சில நேரம் இந்த ரெண்டாவது லெட்டர்லேயே கூட ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் இந்த ஹெச்ஜின்னு இருக்கும். அப்போது அந்த ஹெச்ஜி ஆன்சரை நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு இல்லை, 3மே ஹெச்ஜின்னு ரெண்டாவது லெட்டரில் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், டி இருக்குதா, டிக்கு அப்புறம் யூ வரணும், டியூ. அதுக்கப்புறமா தான் அந்த யூவை விட்டுட்டு வி எடுத்துன்னு இருக்கிறாங்க, சரியா? டியூவி. அடுத்ததாக விக்கு அப்புறம் டபிள்யூ வரணும், டபிள்யூ வந்ததுக்கப்புறம் எக்ஸ் வந்துருக்குதா. அப்புறமா அந்த யூவி டபிள்யூ விட்டுட்டு எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறாங்க, சரியா? எக்ஸுக்கு அப்புறம் என்ன, எக்ஸுக்கு அப்புறம் ஒய் வந்திருக்கணும், ஒய் விட்டுட்டு இசட் எடுத்திருப்பாங்க. அப்போ இதுதான் ஆன்சராக வரும், ஹெச்ஜி இசட். அப்போ இந்த ஹெச்ஜி இசட் எதில், சாரி இது தப்பு, ஹெச்ஜி இசட் தான் இதுக்கான ஆன்சரு. இந்த ஹெச்ஜி இசட் எதில் இருக்குது, இதில் கிடையாது. ஹெச்ஜி ஐ இருக்குது, இது இப்போ கிடையாது. ஹெச்ஜி ஒய் இருக்குது, இதுவும் கிடையாது. அப்போ ஹெச்ஜி இசட் இந்த ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சரு. இந்தமாரி கணக்குகள் இந்த மாதிரி தான் நம்ம வேக வேகமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணணும், சரியா? அடுத்த கணக்கில் சந்திப்போம்.